ஏற்கனவே ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களுக்கும் புதுசா ரேஷன் அட்டை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேஷன் அட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டிருக்குது. அதாவது பயோமெட்ரிக் மூலமா நம்ம வைக்கப்பட்ட விரல் ரேகை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் இணைக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில தான் யார் பயனாளிகள், யார் பயனாளிகள் இல்லை, இறந்தவர்களோட கணக்கு நீக்கப்படுறது, ஒருவருக்கு புதுசா ஒரு குடும்பத்துல இருந்து திருமணமாகி வெளியே போறாங்க, இல்லை வேற ஒரு காரணத்தினால ரேஷன் அட்டைக்கு பிரிக்க போறாங்க அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் அடிப்படையில தான் இந்த ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ரேஷன் அட்டை கொடுக்கப்பட்டாலும் அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரோட பொருளாதார சூழ்நிலை, அவங்களோட வருமானம் இதை சார்ந்து ஒவ்வொருவர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய வகை மாறுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மத்திய அரசு பாத்தீங்கன்னா இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கும் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ரேஷன் அட்டைகளுக்கும் பலவிதமான சலுகைகள், அதாவது இந்த இலவச அரிசி, பருப்பு, இது போன்ற விஷயங்கள் மத்திய அரசும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அதே போல மாநில அரசும் பாத்தீங்கன்னா பல்வேறு செயல் திட்டங்களை, பல்வேறு நலத்திட்டங்களை இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில தான் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்க கண்டிப்பா இன்னும் நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா விரல் ரேகையை பதிவு செய்யணும். இது எங்க போயிட்டு பதிவு செய்யணும் அப்படின்னா, உங்க பக்கத்துல நீங்க வழக்கமா ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய ரேஷன் கடைகள்லயே இந்த விரல் ரேகையை பதிவு செய்யலாம். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பக்கத்துல நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா ரேஷன் கார்டோட பக்கத்துல இருக்க ரேஷன் கடைகள்ல போயிட்டு நீங்க விரல் ரேகையை பதிவு செய்யணும். இப்படி நீங்க விரல் ரேகையை பதிவு செய்யல அப்படின்னா அது ஒரு போலியான ரேஷன் அட்டை அப்படின்னு கருதப்பட்டு அந்த ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, பலரும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ரேஷன் அட்டைகளை போலியா வாங்கி இந்த அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் இந்த ரேஷன் பொருட்களை வாங்கி ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைகள் எவ்வளவு உண்மையிலேயே இருக்குன்னு தெரியாம அரசு எவ்வளவு நிதி ஒதுக்குன்னு தெரியாம கூடுதலா நிதி ஒதுக்குறது அப்படிங்கிறது, இதை நிறைய ஊழல் செய்யறதுக்கு, அதிகாரிகள் மட்டத்துல ஊழல் செய்யறதுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் தான் குறைவா பொருட்களை ஒதுக்கிட்டா, நிதி ஒதுக்கி குறைவா பொருட்கள் கொடுத்துட்டா கிடைக்க வேண்டிய மக்களுக்கு கிடைக்காம அவங்களும் பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்யறாங்க, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, அரசு உண்மையான ரேஷன் அட்டைகளை அடையாளம் காட்டுறதுக்காக தான் இந்த பயோமெட்ரிக், அதாவது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரரும் விரல் ரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் போகணும்னா, அந்த குடும்பத்தில் இருக்க குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ யாராவது ஒரு ஆள் போயிட்டு ரேஷன் அட்டையோட போயிட்டு விரல் ரேகை பதிவு செஞ்சா போதும். குடும்பத்துல இருக்க அனைவருமே போகணுங்கிற அவசியம் இல்லை. அதனால யாராவது ஒருத்தவர் போயிட்டு குடும்ப அட்டையோட பக்கத்துல இருக்க ரேஷன் கார்டு கடையில போயிட்டு நம்ம விரல் ரேகையை பதிவு செஞ்சு நம்மளோட ரேஷன் அட்டையை இருப்பு உறுதி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி போலி ரேஷன் அட்டை, இல்லை இறந்தவர் பேர்ல இருக்க ஒரு ரேஷன் அட்டை, பல வருஷங்களுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்திருப்பாரு, ஆனாலும் அவர் இறந்தாரு அப்படிங்கிற விஷயத்த மறைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பொருள் வாங்கி அவங்க பேர்ல, அவர் இறந்தவர் பேர்லயே பொருட்களை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான முறைகேடுகளை களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பயோமெட்ரிக் சிஸ்டத்தை மத்திய மாநில அரசுகள் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள ரேஷன் அட்டைக்கு அந்த விரல் ரேகையை பதிவு செய்யலைன்னா கண்டிப்பா அந்த ரேஷன் அட்டை பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில மாநில அரசு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, புதுசா ரேஷன் அட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்காண்டி மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு முகாம் நடத்துறாங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க புதிய ரேஷன் அட்டைகளுக்கான விண்ணப்பத்தை கொடுக்கலாம். இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகைக்கும் இந்த விடுபட்ட பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் இந்த மக்களுடன் முதல்வர் மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த இதுல போயிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா, பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் மகளிர் உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்புகளை கண்டிப்பா மக்கள் பயன்படுத்துங்க.